சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம மகாலிங்க வந்து சொல்றாங்க, நான் ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸில் வந்து பார்த்த மாயாவை அவளுக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, மச்சான் மச்சான் நீங்கள் கோவப்படாதீங்க. மாயா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம மகாலிங்கத்துக்கு பிடிக்காது. அதனால தான் கண்ணுக்கு எதிராக வந்து எது தெரிஞ்சாலும் அது மாயா பண்ணுற மாதிரி தான் இவருக்கும் தெரியுது. இதே மாதிரி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாயா மேலே ஒரு மிகப்பெரிய பழி வந்து போட்டாங்க. அதை கூட நம்ம நம்பலை. மாயா வந்து இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணவே மாட்டா. ஏங்க என்னை நம்பவே மாட்டிங்களா? இந்த குடும்பத்தில் நானும் ஒரு முக்கியமான ஒரு பில்லர்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்ன நம்பாமல் இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த வீட்டோட சம்மந்தி, அதுவும் ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்க போகுது. மூத்த சம்பந்திக்கெல்லாம் வெளி உலகத்தில் எவ்வளோ மரியாதை தருவாங்க. நீங்கள் மரியாதையெல்லாம் தருவீங்க, அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தப்பு நடந்துருச்சு, அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் தப்பு நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் ஜாயிங் வந்து பாட்டமாக இருக்காங்க. பட்டு வேட்டி பட்டு சட்டையில் பார்த்தோமே, அப்படி இருக்கும்போது மாயாவை பட்டு புடவையில பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஏங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாரும் இருந்தாங்கன்னா சந்தேகப்படுற மாதிரியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சிவராமன் அப்பன்னு பார்த்து மகாலிங்க வந்து கடுப்பாயிட்டாங்க. எனக்கு கோவம் ரொம்பவே வருது, ஆனால் நான் சொல்கிறது எதுவுமே வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க. சரிங்க, நானும் ஏகப்பட்ட வாட்டி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கெலாம் போயிருக்கேன். பத்திரப்பதிவுலாம் செஞ்சு நிறைய டாக்குமெண்ட் என் வீட்லேயும் இருக்குது. நான் அதை பற்றிலாம் சொல்ல வரல. ஆனால் பட்டு புடவையோட கழுத்தில் மாலையோட யார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க நம்ம ரகுராம். அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தெல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஜானகி அம்மா காரில் வரப்போ வந்து சீனு வந்து மாயாவை பார்த்தது, மாயா சீனுவை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சது. கல்யாணம் கல்யாணம்னு சொன்னானே, ஆசீர்வாதம்னா பொத்து பொத்துன்னு காலில் வாங்கினா, அப்போனா சீனுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணமா? வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி சாமி ரூமில் வந்து குடுக்குன்னு போய் வந்து யோசிக்கிறாங்க. கடவுளே இது மாதிரி பிரச்சனையை வந்து கொண்டு வந்து விட்டுறாத அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப விளக்கு எல்லாம் அணையுது. பார்த்தா அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க. சாமி வந்து சொன்னாங்க, 21 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் இப்பயும் நடக்க போகுது. அவள் வழியில் வந்த பொண்ணோட தான் உன் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறா அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா ஒரு பையன் தானே இருக்கான், அது நம்ம சீனிவாசன் தான். மருமகன்னா மாயா வரப்போறானா, சீனிவாசனுக்கும் மாயாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போதா. இதுக்காக தான் வந்து போனானா, தாலி இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறாங்க. பார்த்தா சாருமதி அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்களே தாலி, அந்த தாலியை தான் சீனு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டே சீனு, நீ இவ்வளோ பெரிய வில்லங்கம் பிடிச்சவன் தெரியாமையே போயிடுச்சுடா. மாயா தானடா கடைசியில் தப்பு தப்புன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேரதிர்ச்சியாக வந்து சாமி ரூமில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானகியம்மா. மணிவண்ணன் வந்து யோசிக்கிறாங்க, சீனுவோட அப்பா நேத்தி சீனுவை வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான், இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, சீனுவை காணோம். ஒருவேளை மாயா காலத்தில் தாலி கட்ட தான் போகிறானோ, நேற்று என்னெல்லாம் சொன்னானோ எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மணிவண்ணன் பார்த்தா கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு கரெக்டாக இல்லை வருது. அப்போனா நம்ம பையன் மாயா காலத்தில் தாலி கட்ட தான் போயிருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கடவுளே இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து கொண்டு வந்துடாத, அப்புறம் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேங்கிற மாதிரி என்ன பார்த்து சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து கடுப்பில் வந்து இருக்காங்க நம்ம மணிவண்ணன். ஹாலில் வந்து பார்த்துக்கங்க, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். மணிவண்ணன் ஜானகி எல்லாருமே நிற்கிறாங்க. ஏங்க ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம், இவருக்கு நம்ம மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும்ல. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து காட்டுறாங்க. மாயா வந்து கேள்வி மேலே கேள்வியே கேட்குறாங்க. எதுக்குடா நம்ம இன்னமும் வந்து மாலையும் கழுத்துமா இருக்கும், கழட்டிடலாமா? சேச்சா, இது மாதிரிலாம் கழட்டக்கூடாது. எதுக்கு நீ கழட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன்? இது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் மாலையும் கழுத்துமா வந்து தோழியெல்லாம் இருப்பாங்களா? ரொம்ப அதிசயமாக இருக்கே. ஆமான்னு சொல்லி பிரச்சனையை மாற்றிடாத, வேற ஏதாவது சொல்லி சமாளின்னு சீன் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப, இது நம்ம குமாரண்ணன் இருக்காங்களே, அவங்க குடும்பத்தோட வழக்கமாக இது மாதிரி மரியாதை செய்யணும்னு, அதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தேவி நடிக்க வந்த பொண்ணுக்கிட்ட குமார் வந்து பேசுகிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது குழப்பம் வந்திருக்கும் போல இருக்கு, ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க 2 பேர் தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்தது உங்கள் கல்யாணம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என் கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க, உங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தேவியும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் என் புருஷனோட வந்துடுவேங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி மாயா மனசு வந்து கலைச்சிட்டாங்க. சரிங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ உள்ளே போமா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குமாரண்ணே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே. மாயா முன்னாடி தாலியோடு நின்னான்னு வச்சுக்கோங்களேன், அவள் கன்னத்தில் வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிப்பா. அடிக்கிறத விடுங்க, அதெல்லாம் நமக்கு பழகி போயிடும். இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டானா நான் என்ன பண்ணுறது, அதான் எனக்கு நினச்சி பயமாக இருக்குது. டேய் 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து
ரொம்பவே வந்து மரியாதை வச்சிருக்கீங்களே! அப்படி இருக்க சூழ்நிலையில, நீங்க யாரும் வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. தாலி கட்டிரு. தெரியாம வந்து நம்ம பின்பக்கமா நின்னு தாலி கட்ட வேண்டியதுதான். வேற ஆப்ஷன் இல்ல. வேற வழி இல்ல. சரி முதல்ல வந்து கையெழுத்த வந்து போட்டுருவோம். சீனு முதல்ல நீ கையெழுத்து போடு. அதுக்கப்புறம் மாயாவ கையெழுத்து போட சொல்லுவோம். பாதி நேரம் வந்து இதுலயே வந்து ஓடிரும். அவ கையெழுத்து வந்து போடும்போது குனிவாள்ல. அப்பன்னு பார்த்து டக்கு டக்குன்னு 3 முடிச்சு வந்து போட்டுறா. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். லவ் பண்ணியிருக்கா. கன்னா பின்னான்னு திட்டுவா. ஆனா தாலியெல்லாம் கழட்டிலாம் எறிய மாட்டா. எனக்கு மாயாவ பத்தி முழு நம்பிக்கை இருக்கு. வா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல குடுகுடுன்னு வராங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ம ரகுராம் வந்து கார்ல வந்து வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு. என்ன செய்யணும், ஏது செய்யணும் சுத்தமா புரியாம ரகுராம் வந்து பட்டமா இருக்காங்க. ஜானகி, நீ எதுக்கும் கவலைப்படாத. மாயா வந்து இந்த அளவுக்குலாம் தப்பெல்லாம் பண்ண மாட்டா. அவ தப்பு பண்றதெல்லாம் சும்மா வந்து மேல்மட்டமா தான் இருக்கும். அது நம்ம வீட்டுக்கு எதிரா இருக்கும் தவிர, நமக்காக இப்படியெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகம் செய்யற அளவுக்குலாம் மாயா ஒண்ணும் கோலை கிடையாது. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். தனலட்சுமி மாயா யாரையும் காதலிச்சாளா? ச்சே ச்சே! அவலாம் யாரையும் காதலிச்ச மாரி சுத்தமா தெரியல. ஃபோன் கால் எதுவும் பேசிட்டு இருந்தாளா நைட் டைம்ல? இல்லப்பா. அவ நிம்மதியா அசந்து தூங்கி, காலையில ஃப்ரெஷ்ஷா தான் எந்திரிப்பா. ஃபோன் பேசி டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காதே. உன்னொன்னு மகாலிங்கம் வந்து வேற யாரையோ பொண்ண தான் பார்த்துட்டு இருப்பாங்க. உன்னொன்னு எனக்கு ஏன் இது மாரிலாம் தோணுதுன்னு பார்த்துக்கிறியாப்பா? அவன் ஒண்ணும் கோழையெல்லாம் கிடையாதுப்பா. நான் இந்த பையன தான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த பையன நான் விரும்புறேன்னு நேரடியா சொல்லக்கூடிய கெத்தான பொண்ணு. ஆமா, அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து பேசுறாங்க. மாயா மேல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம் சிவராமன் வந்து கார் ஓட்டிட்டு வரப்ப, நீங்க நினைக்கிற மாதிரி மாயா தைரியமான பொண்ணு தான். லவ் பண்றதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவா. இன்னொன்னு பயம்னு அவளுக்கு கிடையாது. இவர் இருக்கார்ல மகாலிங்கம், மாயா மேல ஏதாவது குற்றச்சாட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பழி போடுவாரு. மற்றபடி இந்த விஷயத்துல வந்து மாயாலாம் எந்த விதத்திலும் தப்பு பண்ணல. சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் அங்கே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க. ஒரு பக்கம் மகாலிங்கம் வந்து ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம மணிவண்ணன் தான் கார் ஓட்டிட்டு இருக்காங்க. என்னங்க மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க போல இருக்கு. கல்யாணம் எதுவும் நடந்துச்சுன்னா ஆமா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னோன்னே பத்மா வந்து முறைக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? மாயா வந்து இத்தனை நாள் வரைக்கும் தப்பு பண்ணவே இல்லை. அவளுக்கு ஆதரவாக நின்னேன். ஆனால் மாயா மட்டும் இந்த தப்பு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கேன், ஆளா வந்து நான் தான் கேள்வி கேட்பேன். மாயா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேங்கிற மாதிரி சும்மா மேலோட்டமாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம சீனுக்கும் மாயாக்கும் தாண்டி கல்யாணம் நடக்க போகுது. இன்னொரு உன் பையன் வந்து தாலி கட்டிடுவான். ஒருவேளை மாயா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம பார்வதி. உடனே சொல்கிறாங்க அந்த இடத்துல, நிச்சயம் மாயா வீட்டை விட்டு துரத்திடும். என்னது மாயா வீட்டை விட்டு துரத்துனா? சீனு உன் பையனையும் சேர்த்து தான் துரத்துவாங்க. அதோட முக்கியம் இல்லையே மணிவண்ணா, ஒன்னையும் சேர்த்து எல்லாம் துரத்திடுவாங்க. இந்த வீட்டை விட்டா நமக்கு நாதி எதுவுமே இல்லை. இந்த வீட்டில் தான் நம்மளால காலத்தை வந்து போக்க முடியும். அப்பாவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்டா. இந்த நேரம்னு பார்த்து திருப்பி வந்து கஷ்டப்பட வச்சிடாதங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மணிவண்ணன். அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதில் என்ன எழுதியிருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா சீனை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் வந்து கையெழுத்து வந்து போட்டாங்க. அப்படியே மாயா வந்து கேட்டோன்னே, இதில் வந்து சாட்சி கையெழுத்து தாம்மா போட்டிருக்கு. எனக்கு தமிழ் அவ்வளோவா படிக்க வராது. அதனால தான் கேட்டேன்னு சொன்னேன். மாயாங்கிற மாதிரி தமிழில் வந்து சிக்னேச்சர் வந்து பண்ணுறாங்க. ஒரு பக்கம் தாலியோட கையில் வந்து நிற்கிறாங்க. டேய் அவள் தான் குனிஞ்சு கையெழுத்து போட்டுட்டு இருக்கால, தாலி எடுத்து கட்டுறாங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க. குமாரனை அந்த இடத்துல மாயா கழுத்தில் வந்து தாலி கட்டுற மாதிரி ஒரு சீன் காட்டல. ஆனால் ரகுராம் முன்னாடி நிற்கிறாங்க. நம்ம மாயாவும் சீனுவும் கோயிலில் பார்த்தா மாலையும் கழுத்தமாக நிற்கிறாங்க. மாயா கழுத்தில் தாலி வந்து இருக்கு. ரகுராமால இதை ஜீர்ணிக்கவே முடியல. அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. அம்மா நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சேம்மா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் நிற்கிறாங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.